Taste the Daily. செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், அரசு ஊழியர்களுடைய இந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு என்னென்ன அப்படின்றத பதிவு பண்றதுக்காக இணைந்திருக்கிறீங்க. என்ன சொல்கிறார்கள் அரசு ஊழியர்கள்? திலகவதி, தமிழக அரசு இன்று தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் முக்கியமாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பல கோரிக்கைகள் நீண்ட ஆண்டுகளாகவே இருந்து வருகிறது. குறிப்பாக திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்காகவும் ஏற்கனவே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். எனவே தமிழக அரசு தாக்கல் செய்யக்கூடிய இன்றைய பட்ஜெட்டில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கடந்த காலங்களாகவே போராட்டங்களும் நடத்தியிருந்தார்கள். 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தையே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கார்கள். அதே போன்று அரசு துறையில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் கிட்டத்தட்ட 3 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கிறது. அதை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருக்கிறது. இதையெல்லாம் பட்ஜெட்டில் வரும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இது தொடர்பாக போராட்டம் நடத்தியிருக்கார்கள். அரசு அதற்காக 3 நபர் கொண்ட குழுவை அமைத்திருக்கார்கள். அதற்கு பிறகு அதில் முன்னேற்றம் இல்லை. எனவே இந்த பட்ஜெட்டில் இது தொடர்பான ஒரு அறிவிப்பு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போன்று செவிலியர்கள் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக தொகுப்பூதியத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசிடம் வைத்திருக்கிறார்கள். எனவே செவிலியர்கள் தொடர்பான அறிவிப்பு இருக்கும் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறைக்கு நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. பொது பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் கூட போக்குவரத்து தொழிலாளர்கள் 2 நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட போக்குவரத்து துறைக்கு 6000 கோடி ரூபாய் நஷ்டமாக இயங்கி வருகிறது. வரவுக்கும் செலவுக்கும் பெரிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. எனவே பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. எனவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் என அவர்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். பார்க்கலாம், 10 மணிக்கு நமக்கு தெரிந்துவிடும், பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Taste the Daily.